இங்கே மரக்கன்றுகள் உங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி உலகமே இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எல்லாரும் தெரியும் என்று நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக கடவுள் சொல்லுகிறார், உலகை ஆண்டு கொள்ளுங்கள். அதாவது படைப்புகளை பழுதின்றி பாதுகாக்கணும், வளமாக்கணுன்றதான் கட்டளை. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம், அடிமைப்படுத்தி அழிக்க ஆரம்பிச்சிட்டோம், மரங்களெல்லாம் ஒழிச்சிட்டோம். எனவே இன்னைக்கு சூடு அதிகமாயிடுச்சு. ஏசி போடாமல் யாராலும் இருக்கவே முடியல. ஏசி இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிஜமா அப்படி இருக்கிறவங்க வெயிலில் போகலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஏன்னா ஏசியிலேருந்து வரக்கூடிய அந்த காற்று என்ன ஆகுதுன்னா, அது குளோபல் வார்மிங் ஹீட்டை உண்டாக்கிட்டே இருக்குது. எனவே அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு மரங்கள் வளர்க்கணும். அட்லீஸ்ட் சரி, ஏசியை தடுக்க முடியல, ஆனாலும் கூட மரங்களை வளர்த்து நாம் வளம் உண்டாக்கணுன்ற அடையாளமாய் இந்த திருமணத்தில் மரக்கன்று நடுங்கிற இந்த நிலையை, அதாவது மரக்கன்றுகளை கொடுக்குற நிலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்முடைய அருட்சகோதரிக்கு முதலாவது அந்த சகோதரி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மரங்களை நட்டு திருக்கடிக்குன்ற சைடில் அப்படியே பறவைகள்லாம் பறந்து செல்லும்படி செஞ்சுருக்காங்க. சிஸ்டருக்கு சமுதாய ஆர்வலர் நம்முடைய சகோதரர் அன்னைஜான் அவர்கள் முதல் மரக்கன்றை நம்முடைய அருட் சகோதரி நிர்மலாவுக்கு அளிக்கிறார்கள். கரங்களை பற்றி வாழ்க்கலாம். அப்புறம் நவீன் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கவங்க யாராவது இருந்தால், ஒருவர் ஏர்போர்ட்லேருந்து அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி வந்திருக்காங்களா இருக்கீங்களா? ஏன் யாராவது இன்னும் வரல? யாராவது ஒருவர் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெல்கம். ஜஸ்ட் கிடைக்கு இன்னும் ஒரு 5-6 எடுத்துகிட்டு வந்துடும். எஸ், கிடைக்கு சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து. கிடைக்கு எஸ், தேங்க்யூ வெரி மச். அப்படி கிளாப் பண்ணிக்கலாம். நைஸ். வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, நைஸ். மரம் வளர்ப்போம், மானுடத்தை காப்போம் என்று இவர் சொல்ல மாட்டார், நாங்கள் தான் சொல்லுவோம். கூட இருந்து செயல்படுத்துவார்களே. இவருக்கும் ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.